ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோவில் ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் எனக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மாமாவுக்கு வந்து எனக்கு டியூட்டி லீவுங்க. வீட்டில் தான் இருந்தாங்க காலையிலேருந்து. ஈவினிங் வாக்கில் தான் செடிக்கெல்லாம் தண்ணி போட்டு விடலான்னு சொல்லிட்டு மோட்டார் போய் போட்டு விட்டு வந்தாங்க. மோட்டார் போட்டு விட்டதும் ஒரு 5 நிமிஷம் கழித்து தண்ணி வருங்க. முன்னாடி இருக்கிற கேட்டு வாலை வந்து ஆன் பண்ணி விட்டுறணும். அப்படி ஆன் பண்ணி விட்டோம்னா தான் போர்ஸ் வந்து முன்னாடி அடிக்குங்க. டைரெக்டாக நம்ம டேங்க் ஏற்றினோம்னா பைப் வந்து அப்படியே மேலே தூக்கி அடிச்சதுங்க. போர்ஸ் ரொம்ப வந்து இப்போ அந்த பிரச்சனை வருது. அதனால எப்பயுமே மோட்டார் போட்டு விட்டோம்னா முன்னாடி வந்து பைப் வந்து ஆன் பண்ணி விட்டுறணுங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கீழே வாழை தோட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கிற வாழை மரமெல்லாம் மோஸ்ட்லி அறுவடை வந்து முடிஞ்சிருச்சுங்க. நிறைய தார் ஃபர்ஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு தார் 2 தார் தாங்க இருக்குது. எல்லாமே அறுவடை முடிஞ்சிருச்சு. சித்திரை மாதம் வந்துருச்சுனாவே இந்த காற்று வந்து ரொம்ப அதிகமாக அடிக்குங்க. அந்த காற்றுக்கு வந்து மரம் வந்து அந்தளவுக்கு தாங்கிறதில்ல. நிறையா மரம் வந்து உடச்சிக்கிட்டு விழுந்துருச்சுங்க. என்னதான் மரத்துக்கு வந்து முட்டைக்கால் கொடுத்துருந்தாலுமே காற்று திருப்பி திருப்பி அடிக்கும் போது மரம் வந்து உடஞ்சி போயிடுதுங்க. நெல்லிக்காய் மரத்தில் நிறைய நெல்லிக்காய் இருக்குங்க. கொத்து கொத்தாக அவ்வளோ நெல்லிக்காய் இருக்குது. கீழே இருக்கிற நெல்லிக்காயில் பிஞ்சு நெல்லிக்காயாக இருக்குங்க. மேலே இருக்கிற நெல்லிக்காய் தான் நல்லா முத்தின நெல்லிக்காயாக இருக்குங்க. கீழே இருக்கிற நெல்லிக்காய் தாங்க எனக்கு எட்டும். மேலே இருக்கிற நெல்லிக்காய் வந்து எனக்கு எட்டலை. அதனால் மாமா வந்து பறித்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மாமா வந்து பறிச்சிட்டு இருக்காங்க. நெல்லிக்காய் ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு மாமா வந்து நெல்லிக்காய் பறித்து கொடுக்க சொன்னாங்க. மாமா மோட்டார் போட்டுட்டு விட்டு வந்தாங்க இல்லைங்களா, இப்போ தாங்க தண்ணி வருது. பைப் ஃபுல்லாக தண்ணி வருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணி அதிகமாகிங்க. அப்படியே ஃபோர்ஸாக அடிக்குங்க தண்ணி. இந்த ஃபோர்ஸ்க்காக நம்ம வீட்டு 2 குட்டீஸும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து அவங்க மேலே அடிக்கணும்னு சொல்லிங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. குளிக்க சொன்னாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. சரி குளிச்சுட்டு அப்புறமா விளையாடுங்கடான்னு சொன்னேன். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த போர்ஸ் வரும் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. காலையில் ஒரு 11 மணி ஆச்சுன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணி வரைக்குமே வெயில் அடிக்குது. ஈவினிங் டைம் இப்படி மோட்டார் போட்டு விட்டு அதில் குளிக்கிற சுகமே தனிங்க. நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா குளுன்னு நல்லா இருக்குங்க. தண்ணியில் என்ன வரைக்கும் இருந்தாலும் சரி தண்ணியிலேயே இருக்க தோணுங்க. குழந்தைங்க நல்லா தண்ணியில் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. பனிக்காலம் இருந்துச்சுனாங்க தண்ணியில் விளையாடாதான்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தண்ணியில் போய் விளையாடுங்கடான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கே ஒரு மாதிரி சிரிப்பு தாங்க வருது. குழந்தைங்களாம் நம்ம எப்போ கண்டிக்கணுமோ அப்போ கண்டிக்கணுங்க. எப்போ ஃப்ரீயாக வேணுமோ அப்படி ஃப்ரீயாக வேணுங்க. இருந்தாலுமே அம்மாவாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க. குழந்தைங்கள வந்து திட்டும்போது மூஞ்சி வந்து ரொம்ப சின்னதாக போயிடுதுங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிடுது. நம்ம குட்டி பையன் அவங்க அக்கா 2 பேர் குளிச்சிட்டு இருக்காங்க. அவன் நல்லா ஜாலியாக உட்காந்து மொபைல் பார்த்துட்ருக்காங்க. ஜூஸ் போட்டு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மொபைல் பார்க்கட்டுன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருக்கேங்க. ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் பூவெல்லாம் பறிச்சிட்டு காட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுருக்கேன். இல்லைன்னா அவனும் ஓடி போய் தண்ணியில் விளையாடுவாங்க. 3 பேரும் சேர்ந்து தண்ணியில் விளையாண்டாங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர் பிடிச்சி தள்ளிக்குவாங்க. இல்லைன்னா ஏதாவது சண்டை வந்துடுங்க. அதனால் குட்டி பையனை வந்து அவங்க அக்கா கூட விடலை. 2 பாப்புக்குட்டியும் எவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்கன்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கே ஒரு மாதிரியாக ஆசையாக இருக்குங்க. பாப்பா 2 பேரும் ட்வின்ஸாக இருக்கிறதுனாலங்க எப்போ சண்டை போடுறாங்களோ அப்போ சண்டை போட்டுக்குவாங்க. சேர்ந்து விளையாண்டாலும் அவ்வளோ சூப்பராக விளையாடுவாங்க. அவங்களுக்கு கூட அவங்க சேம் ஏஜாக இருக்கிறதுனாலங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்துக்குவாங்க. நம்ம அதுவே ஸ்கூலுக்கு போனால் மட்டும்தான் அப்படி சேர்ந்து இருக்க முடியும். வீட்டில் இருந்தோன்னா நம்மளுக்கும் நம்ம தம்பிக்கும் 3 வருஷம் 4 வருஷம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு மனசுக்கு வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேத்துக்கும் அப்படி இல்லைங்க. சண்டை போட்டால் போட்டுக்குவாங்க. சேர்ந்து விளையாண்டாலும் அப்படி விளையாடுவாங்க. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. நம்ம குழந்தைங்க சேர்ந்து விளையாடுறாங்கன்னா அதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு தனி சந்தோஷமாக இருக்குங்க. அவங்கள அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்துட்டுங்க. சரி நம்ம போய் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு வைக்கலாம், பாப்பா 2 பேர் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. காலையில் வச்ச தக்காளி சாம்பார் கொஞ்சமாக சட்னி இருக்குங்க. மதியம் வந்து குழிப்பணியாரம் சுட்டு கொடுத்த பாப்பாவுக்கெல்லாம் சாப்பிட்டாங்க. இப்போ ஆளுக்கு ஒவ்வொரு டம்ளர் ஜூஸ் குடித்தாங்கன்னாங்க ஒரு 6 மணி 6:30 போய் பால் வாங்கிட்டு வருவோம். டீ வைப்பேங்க. இல்லைன்னா பாப்பாவுக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துருவேன். அவங்க வந்து குடிச்சிருவாங்க. ஒரு 8 மணி வாக்கில் தாங்க சாப்பாடெலாம் செஞ்சு முடித்து பாப்பாவுக்குள்ளே ஊட்டி விட்டுட்டு நாங்களும் சாப்பிடுவோம். நெல்லிக்காய் நல்லா 2-3 டைம் தண்ணியில் அலசிட்டுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சாச்சுங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வடியாக வச்சுங்க நல்லா இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. பெரிய வடி இருந்தால் பெரிய வடியில் ஊற்றி நம்ம இது மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. நம்மக்கிட்ட பெரிய வடி இல்லை அப்படின்னா நம்ம இட்லி சுடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த துணி அதில் ஊற்றிங்க நல்லா புழிஞ்சு எடுத்தோம்னா சீக்கிரம் வேலைங்க. இதாக இருந்தால் கூட கொஞ்சம் லேட்டாகவும் லைட்டாக அழுத்தி விட்டு புளியறதுக்கு. அதாக இருந்தால் சீக்கிரம் வேலைங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டு சூப்பராக ஜூஸ் எடுத்தாச்சுங்க.
நெல்லிக்காய் ஜூஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அவ்வளோ நல்லதுங்க. நம்ம உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சிப்படுத்தும், ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இந்த வெயிலுக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நெல்லிக்காய் ஜூஸ் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறங்க தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா ஆற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 2-3 துண்டு இதுலேயே ஐஸ் கட்டி போட்டு குடித்தோம்னா இன்னுமே நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, வெறும் ஜூஸ் மட்டும் அரைச்சிருக்கேன். இதில் லைட்டாக புளிக்குங்க. சர்க்கரை வந்து கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கணும், அப்போ தான் வந்து புளிப்பு வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. சின்ன சின்ன நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, இது வந்து நாட்டு நெல்லிக்காய்ங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டமின் சி வந்து நிறையா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தரத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. குழந்தைங்க வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க, குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்க்கலாங்க. பாப்பாவுக்கு 2 பேத்துக்கு எடுத்து கொடுத்தாங்க. சின்ன பாப்பா குடிச்சு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால், பெரிய பாப்பா வந்து ரியாக்ஷனே சரியில்லை. என்னடா அது, ஏன்டா இப்படி பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா அதில் சர்க்கரை வந்து கம்மியாக இருக்குங்க. பாப்பா வந்து சர்க்கரை வந்து நல்லா தூக்கலாக போட்டு குடிப்பான். சர்க்கரை வந்து கம்மியாக இருக்குங்கிறதுனால மூஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு சர்க்கரை போட்டு ஆற்றி கொடுத்துட்டேன். பாப்பா வந்து குடிச்சிட்ருக்கா. நம்ம வீட்டு குட்டி பையனுக்கும் ஊற்றி கொடுத்துட்டேன். அவளும் நல்லா சூப்பராக குடிச்சிட்ருக்காங்க. இயற்கையாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஜூஸ் போட்டாலும் சரிங்க, வேறு என்ன செஞ்சாலும் சரி, அதோட அருமை வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாதுங்க. அதை வந்து குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்க மாட்டோம், இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குறதான்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் இது மாதிரி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்க. குழந்தைங்களெலாம் ஜூஸ் குடிக்க வச்சுட்டுங்க, நானும் குடிச்சிட்டு பூ பறிக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க, அதனால் செடியில் வந்து பூ பறிக்கலைங்க. எவ்வளோ பூ பூத்து குலுங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்கள். 2-3 நாளாக பூ பறிக்கவே இல்லைங்க. சரி பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் தானே, அது யார் பறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் செடியில் பூவை பார்க்குறப்ப மனசே இல்லை. சரி இன்றைக்கி பறித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்ருக்கேங்க. இந்த பூ வந்து கட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. காம்பு நல்லா நீட்டமாக நல்லாயிருக்கும் கட்டுறதுக்கு. நான் குட்டி பாப்பா எல்லோரும் சேர்ந்து பூவெல்லாம் பறிச்சுட்டுங்க ஆடை நாங்கள் போட்டு விடலான்னு சொல்லிட்டு கட்டித்தறிக்க வந்து வந்தாச்சுங்க. ஆட்டுக்கெல்லாம் 3 மணிக்கு கிட்டதுங்க தீனியெல்லாம் போட்டு ஃபுல்லாக வயிறு நப்பிடுச்சுங்க. இருந்தாலுமே அப்படி போய் அவுத்து விட்டு சுற்றிட்டு வந்துச்சுன்னா ஆட்டுக்கும் நல்லா இருக்குங்க. ஒரே இடத்துல கட்டி போட்டிருக்கிறதுனால அதுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்படி போய் சுற்றிட்டு வந்துச்சுன்னா அதுவும் நல்லா பிஸ்காக சூப்பராக இருக்குங்க. இந்த குட்டி வந்துங்க நேற்று வீட்டில் வந்து கொஞ்சமாக அரிசி சாப்பிட்ருச்சு, அதனால் நல்லா கட்டி போட்டு வச்சுருக்கோம். தண்ணியில் மட்டும் விட்டுட்டோம்னா வயிறு வந்து உப்பி போயிருங்க, அதனால் பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருக்கேங்க. நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதுங்க மாமா வந்து தம்பி தென்னஞ்செடி கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு தென்னஞ்செடி இழுத்துட்டு வந்து வச்சுருக்காங்க. நாம் வந்து தென்னஞ்செடி வாங்கி இப்போ வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதனால தம்பி பார்த்துட்டு எனக்கும் வாங்கி கொடுக்கான்னு சொல்லியிருந்தான். அதனால மாமா வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. 5 கன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. நாளைக்கு வந்து தம்பி இழுத்துட்டு போயிடுவாங்க. நாமளும் முளைக்க போட்டது வந்து நல்லாவே பெருசாயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா இழுத்து வச்சிடலாங்க. அம்மா வீட்டு காட்டில் தென்னை மரம்லாம் அதிகமாக இருக்காதுங்க. ஒரு 4-5 மரம் தாங்க வீட்டுக்கிட்ட பக்கமாக இருக்கும். இன்னொரு காட்டில் வந்து ஒரு 4-5 மரம் இருக்கும், அவ்வளோதாங்க. மரமே அதிகமாக இல்லைங்க. இப்போ தான் தம்பி வந்து வச்சு விட்டுட்டுருக்கான். காட்டில் மரம் வச்சோம்னா நெவுலடி அடிக்குண்டா, வேணான்னு சொல்லி தம்பி சொல்லிகிட்டே இருந்தான். இப்போ வச்சோம்னா பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகுமான்னு சொல்லி தம்பி சொல்லி கொஞ்சம் புரிய வச்சு இப்போ தாங்க மரம் வச்சிட்டு இருக்காங்க. அரிசி வந்துங்க நைட்டு சாப்பாடு செய்கிறதுக்காக 2-3 டைம் நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு வந்தாச்சுங்க. அந்த தண்ணி ஊற்றி இன்னும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஊற்றி நைட்டு வந்து சாப்பாடு செஞ்சுக்கலாங்க. எப்பயுமே சாப்பாடு செய்யும்போது அரிசி வந்து நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க, அப்போ தான் அதில் இருக்கிற சத்தெல்லாம் போகாதுங்க. காட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. பூவும் பறிச்சது இல்லைங்களா, அதையும் எடுத்துகிட்டு நூலெல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு வந்து வந்தாச்சு. நம்ம வீட்டு குட்டீஸையும் எல்லாத்தையும் காட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் வீட்டில் இருந்துட்டாங்கன்னா எங்கள் வீட்டு பெரியம்மா வந்து அவங்க அப்பா எங்கே இருக்காங்களோ அங்கேயே தாங்க சுற்றிட்டு இருப்பா. இப்போ ஆனால் நம்ம வீட்டு குட்டி பையனும் பாப்பாவும் என்னை விட்டு போகவே மாட்டாங்க, எங்கள் கூடயே தாங்க சுற்றிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா கூப்பிட்டாலும் சரி நான்லாம் வரலன்னு சொல்லிடுவாங்க. ஆடு மேய்ச்சிட்டுங்க பூவும் அப்படியே கட்டிக்கிட்டுங்க பாப்பாவையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டாந்து ஆட்டெலாம் பிடிச்சி கட்டிட்டு அதுக்கப்புறம் சமைக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. ஹார்லிக்ஸ் வந்து ஒரு 2 பாக்கெட்டில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு வந்து பாலில் போட்டு கொடுத்தா குடிப்பாங்கன்னு சொல்லிங்க பாலும் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. பால் வந்து இங்கே பக்கத்தில் வாங்குறேங்க. நல்லா சுத்தமான பால், கொஞ்சம் கூட தண்ணியும் ஊற்ற மாட்டாங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க பால். இன்றைக்கி பாப்பா மதியம் கொஞ்ச நேரம் கூட தூங்கவே இல்லைங்க. அதனால் தூக்கம் வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்தால் அதனால் குக்கரில் வந்து சாப்பாடு வச்சு விட்டாச்சு, விசில் வந்துடுச்சுங்க. இப்போ வந்து பருப்பு குழம்புக்காக பருப்பு வந்து வேக போட்டிருக்குங்க. காய் வந்து சாப்பிடவே முடியல, டெய்லியுமே காய் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதுங்க. அதனால் இன்றைக்கி ஈவினிங் வந்து பருப்பு குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு பருப்பு வந்து போட்டு வச்சுருக்கேன். பருப்பு வந்து வெந்திட்டுருக்குங்க.
அம்மா பால் வந்து காய வச்சு வச்சுருக்கேன். குட்டி பையன் வந்து சாப்பாடு ஆகிறதுக்குள்ளே பசிக்குதுன்னு சொன்னானா அவனுக்கு வந்து ஊற்றி கொடுக்கறதுக்காக பால் வந்து காய வச்சு வச்சுருக்குங்க. இங்கே வெளியே வந்து பார்த்தா அப்பா பொண்ணு 3 பேரும் சேர்ந்து நல்லா சோபா மேலே ஜாலியாக படுத்துட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அவங்க கூட உட்காந்து ஜாலியாக பேசிட்டு டிவி பார்த்தா நல்லா இருக்கும்லன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. வேறு வழியே இல்லை, நம்ம தான் சமைச்சாகணும்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து வந்தாச்சுங்க. பெண்களுக்கு வந்து இந்த சமைக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய வேலைங்க. காலையிலே ஈவினிங் 2 நேரமும் ஒருத்தரே சமைச்சா ரொம்ப போர் அடிக்கும். எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து சமையல் வந்து சுத்தமாக வரவே வராது. அவர் சமைச்சாருன்னா வாயிலே வைக்க முடியாதுங்க. அவர் சமைக்கவும் தெரியாது. நாம் ஒன்று சொன்னோன்னா அதை 10 டைம் கேட்டுகிட்டே இருப்பார். வெங்காயம் போடணுமா, அது எப்படி போடணும், எத்தனை போடணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பார். அதுக்கு நானே சமைச்சிருவேங்க, நீ கம்முன்னு போங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு சட்டியிலங்க 1 டம்ளர் பருப்பு சேர்த்து நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி வச்சிட்டேங்க. அது கூடவே ஜீரகம், பூண்டு, தக்காளி, மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஒரு 2 மிளகாய் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க. ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு 3 வரமிளகாய், கறிவேப்பிலை கொஞ்சமாக, அதுக்கப்புறம் சாம்பார் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டுங்க. இது கூட சேர்த்து நல்லா கடைஞ்சிடலாங்க. இப்படி கடையும் போது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து ரேஷன் கடையில் வாங்கின பருப்புங்க. இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கடையிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் தாளிச்சு இல்லைங்களா, கடைஞ்சதுக்கப்புறமும் இன்னொரு டைம் தாளித்து விட்டுறலாங்க. எண்ணெய் ஊற்றிங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வரமிளகாய் 2, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டுங்க. அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே ரசம் தாளித்து விட்டலான்னு சொல்லிங்க. ரசத்துக்கு தேவையான பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சாச்சுங்க. அரைச்சிட்டு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க. நம்ம அரைச்ச பொருளை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. சிம் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாங்க. நல்லா சூப்பராக ரசத்துக்கு வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேங்க. புளியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. புளி வந்து நான் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிருந்தேங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. ரசம் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரசம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இங்கே வந்து பருப்பு வந்து வேக விட்டுருந்து இல்லைங்களா, அதுவும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேங்க. அதையும் சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கணும்னா சூப்பரான பருப்பு குழம்பு ரெடிங்க. இது மாதிரி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரேஷன் கடையில் வாங்கின பருப்புனே சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பாட்டு கூட இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து நிஜமாலுமே சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நமக்கே தோணுங்க.